தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பும் டெஸ்ட் பேட்சும் நம்ம நடத்திட்டுருக்கோங்க. இந்த காணொளியில் பிஜிடிஆர்பிக்கான புதிய பாடத்திட்டத்திலிருந்து அழகு 2லிருந்து நம்ம ஒரு செய்தி பார்க்கலாம். 8 தொகை நூல்கள் குறித்து பார்க்கலாங்க. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த புத்தகமானது நம்ம தமிழ்ச்சோலையின் சார்பாக நம்ம தயார் செய்த புத்தகங்கள்ங்க. இது தான் அதுக்குள்ளே பார்க்கக்கூடிய நீங்கள் பொருளடக்கம், சங்க இலக்கியம் தொடங்கி நம்ம இக்கால இலக்கியம் வரைக்கும் மிக விரிவாக இதில் கொடுத்துருக்குங்க. இந்த நூலில் இருந்து தான் இப்போ நம்ம செய்தி சொல்ல போகிறோங்க. ஸோ ஒவ்வொரு 8 தொகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூலாக தனித்தனியாக நம்ம ஒரு காணொளி கொடுக்கலாம். அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது அகநானூறு பார்க்கலாங்க. இதில் இருக்கக்கூடிய அடிப்படை செய்திகள் நம்ம பார்க்கலாம். நெடுந்தொகை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த நூலை தொகுத்தவர் உப்பூரி குடிக்கிழார் மகனார் உருத்திரசன்மர், தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. 8 தொகை நூல்களில் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இரண்டுமே அறியப்பட்ட நூல்கள் அப்படின்னா 2 தான். ஒன்று அகநானூறு, இன்னொன்று ஐங்குறுநூறு. இந்த அகநானூற்றை பதிப்பித்தவர் கம்பர் விலாசம் ராஜகோபால ஐயங்கார். இவர் தான் இந்த நூலை பதிப்பிச்சிருக்காருங்க. அகநானூற்றுக்கு 90 பாடல்களுக்கு பால்வண்ணத்தேவர் அப்படிங்கிறவர் உரை எழுதியிருக்கிறாரு. அவரை தொடர்ந்து ராஜகோபால ஐயங்கார் மற்றும் நாம வேங்கடசாமி நாட்டார் இவங்களாம் உரை எழுதியிருக்கிறாங்க. இந்த நூலினுடைய அடிவரையறைன்னு பார்த்தோம் அப்படின்னா 13 அடி சிற்றலைங்க, 31 அடி பேரலையாக இருக்குங்க. ஆசிரியப்பாவால் எழுதப்பட்ட நூல் இந்த நூல். அகநானூறு 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படிங்கும்பொழுது அதில் 8 தொகை 10 பாட்டு அடங்கும். அதில் 8 தொகைக்குள்ளே நம்ம அகநானூறு பார்த்துருக்கோம். இந்த அகநானூரை 3 பகுப்புகளாக பிரிக்கிறாங்க. முதல் 120 பாடல்கள் களிற்றியானை நிறை அப்படின்னு சொல்கிறோம். 120 தொடங்கி 300 வரையிலான பாடல்கள். இந்த 120 to 300 இருக்கக்கூடிய இந்த 180 பாடல்களையும் மணிமிடை பவளம் அப்படின்னு சொல்கிறோம். 301 இருந்து 400 வரையிலான 100 பாடல்களை நித்தில கோவை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அகநானூறு 3 பகுப்புகளாக இருக்குது. களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை அப்படின்ட்டு. அடுத்து இந்த ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த நூலில் 2, 8, 12, 18 அப்படிங்கிற இந்த 2, 8 எண்களில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் குறிஞ்சி திணை பாடல்களாக இருக்குங்க. அடுத்தது 4, 14, 24 இந்த மாதிரி 4, 4 முடியக்கூடிய இந்த பாடல்களை முல்லைத்திணை பாடல்களாக இருக்குது. 6, 16, 26 6 முடியக்கூடிய பாடல்கள் மருதத்திணை பாடல்களாக இருக்குங்க. அடுத்தது 10, 20, 30 இந்த மாதிரி எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பாடல்களாக நெய்தல் திணை பாடல்களாக இருக்குங்க. ஒற்றைப்படையில் வரக்கூடிய 1, 3 அந்த மாதிரி ஒற்றைப்படையில் வரக்கூடிய ஒற்றை எண்களில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே பாலைத்திணை பாடல்களாக இருக்குங்க. இது மற்ற 8 தொகை நூல்களில் இல்லாத ஒரு சிறப்பு அகநானூரில் இருக்கக்கூடியதுங்க. சரி, இந்த அகநானூறு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அகச்செய்திகள் தானே இருக்கும். காதல், களவு, தலைவன், தலைவி இப்படி தானே இருக்கும். அப்படின்னா அதில் ஏராளமான புறச்செய்திகள் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு நிறைய போர் செய்திகள் அகநானூரில் இடம்பெற்றிருக்குதுங்க. குறுக்கை பரந்தலை போர், வாகை பரந்தலை போர், வெண்ணி பரந்தலை போர், பருவூர் பரந்தலை போர், பாழி பரந்தலை போர், கழுமலை போர், காமூர் போர் அப்படின்ட்டு நிறைய போர் பற்றிய செய்திகள் அகநானூற்றில் இடம்பெற்றிருக்கிறதுங்க. பாருங்க, வடுகருடைய துணையோடு வடுகர் கூட துணை சேர்ந்துக்கிட்டு இந்த மோரியர்கள் தமிழகத்தின் மீது படையெடுத்து வராங்க. இந்த செய்தி அகநானூரில் இருக்குது. அடுத்து ஆரிய மன்னர்களை வென்றான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், அவனை பற்றிய செய்தி இருக்குது. அடுத்தது இளம்பெரும் சென்னி என்ற மன்னன் வடுகரை வென்றிருக்கிறான், அந்த செய்தி இருக்குது. தமிழகத்தின் மீது மோரியர் படையெடுத்த செய்தி இருக்குது. கொங்கர்கள், அந்த கொங்கர்களை வென்றான் பசும்பூன் பாண்டியன், இந்த செய்தி இருக்குது. முசிறி மீது பாண்டியன் படையெடுத்த செய்தி, பாணனுக்கும் ஆரியனுக்கும் நடந்த மற்போர் மல்யுத்தம், கூடலில் பழையன் மாறனுக்கும் கிள்ளி வளவனுக்கும் நடைபெற்ற போர் பற்றி செய்தி இருக்குது. எழினிக்கும் மத்தி இந்த இருவருக்கும் இவங்க ஒரு சிற்றரசர்கள், இவர்களுக்கிடையே நடைபெற்ற போர் செய்தி இருக்குது. மலையமான் திருமுடிக்காரி வல்வில் ஓரியை கொன்ற செய்தி இது இருக்குது. இந்த மாதிரி இவ்வளவு புறச்செய்திகள் அகநானூற்றில் இடம்பெற்றிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பல குறுநில மன்னர்கள், வள்ளல்கள் பற்றிய செய்திகள் அகநானூரில் இருக்குங்க. பாரிவேள், ஆயண்டிரன், நள்ளி, புள்ளி, நன்னன், தித்தன், நன்னன் வேண்மான்,
பெரியன், பிட்டன், மலையமான் திருமுடிக்காரி, அஞ்சி, பண்ணன், முசுண்டை, எழுனி, அதிகன், இந்த மாதிரி பல குறுநில மன்னர்கள் வள்ளல்கள் பற்றிய செய்திகள் அகநானூரில் இடம்பெற்றிருக்குதுங்க. புராண செய்திகளும் இருக்குது. பரசுராமன், ராமன் குருந்த மரத்தினை ஒடித்த கண்ணன், இவங்களை பற்றிய புராண செய்திகள் அகநானூரில் இடம்பெற்றிருக்கிறதுங்க. இதை விட முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நந்தர்கள் பாடலிபுத்திரத்தை அரசாண்ட ஒரு பிரிவினர் ஒருவர் தான் நந்தர்கள். இந்த நந்த அரசரில் ஒருவன் மகாபதுமம். அந்த மகாபதுமங்கிறது ஒரு பேரன். அந்த பெரிய நிதி, அந்த பேரன் அளவு நிதியத்தை சேர்த்து வச்சிருந்தான். அதனாலேயே அவனை மகாபதும நந்தன் அழைக்கப்பட்டான். இவங்க அதாவது பகைவர்கள் படையெடுத்து வரும்பொழுது இவ்வளவு பெரிய செல்வத்தையும் கங்கை ஆற்றுக்கு அடியில் புதைத்து வைத்தான்கிற செய்தியை அகநானூர் 251வது பாடல் நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் பழந்தமிழனுடைய திருமண முறை குறித்து அகநானூற்றில் 2 பாடல்கள் பேசுகின்றன. இதெல்லாம் நம்ம அகநானூரை பற்றிய அடிப்படையான செய்திகளை இந்த காணொளியில் பார்த்துருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நூல்லையும், இப்போ நற்றிணை எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நிறைய நம்ம இருக்குது பாருங்கள். நற்றிணையில் நிறைய செய்தி கொடுத்துருக்கோம். பெண்களோட கூந்தலை மழித்து கயிறாக திரித்த செய்தி, யானையை வைத்து பிச்சை எடுக்கும் வழக்கம், முடியன் திருமாவும், இன்னும் நிறைய செய்தி நற்றிணைக்கு நம்ம நிறைய செய்திகள் கொடுத்துருக்கோம். இது நம்ம அடுத்த காணொளியில் இந்த நற்றிணை பற்றிய செய்திகளை நம்ம காணொளியை போடுறோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு காணொளியும் நீங்கள் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலும், அதே மாதிரி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு, கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயன் தரத்தக்க வகையிலும் நம்ம காணொளி தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.